Friends, welcome to my channel Tamil Layer Tech. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து வரக்கூடிய மீடியா அனைத்தும் வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் ஸ்டோரேஜில் வந்து தான் வந்து சேவ் ஆகும். ஸோ அது சேவ் ஆகக்கூடியதை வந்து உங்களுக்கு தேவையான டைமுக்கும் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரிக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா நண்பருக்கும் வந்து ரொம்பவே வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோடு சேர்த்து ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அனைத்து வந்து நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கஷன் பாக்ஸில் வந்து கொடுத்தோம், அதனுடைய பேர் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பண்ணக்கூடிய ஷேர் வந்து வாட்ஸ்அப்புக்கு ஃபேஸ்புக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஃபேஸ்புக் பேஜை வந்து லைக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பேஜுன்னு வரும், அதையும் வந்து நீங்கள் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மேலே வந்து கொடுத்திப்பேன், அதனுடைய பேர் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு ஷேர் பண்ணிடுங்க. பண்ணக்கூடிய ஷேர் உங்களுடைய ஃபேஸ்புக்கு அப்படி ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது அந்த அப்ளிகேஷனை வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வரக்கூடிய ஐக்கான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வரக்கூடியது வந்து நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய இமேஜ் அனைத்து வந்து இந்த இடத்துல வந்துடும். அதே போல் வந்து ரிசீவ் உங்களுக்கு வரக்கூடிய ஃபோட்டோஸ் அனைத்தும் வந்து அதாவது இமேஜ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். அதே போல் வந்து சேவ் பண்ணிக்கக்கூடிய இமேஜ் அனைத்தும் வந்து இந்த இடத்துல வந்துடும், உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய இமேஜும். ஸோ இப்போது வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப்பில் வந்து வரக்கூடிய எல்லா இமேஜும் எல்லா மீடியாஸ்லேயும் வந்து உங்களுக்கு டிலீட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அதில் வந்து தேவையான விடயங்களும் இருக்கும், ஸோ தேவையான இமேஜ் வீடியோஸும் இருக்கும். அதனால் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற வந்து ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு இதனூடாக வந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலது பக்கம் 3 டாட் கொடுத்திக்கிறாங்க, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை கிளிக் பண்ணோடனே மேலே வந்து செட்டிங்ஸ் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஷெடியூல் இருக்கக்கூடியதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டே அதாவது வந்து ஒரு நாளில் வரக்கூடிய டிலீட் பண்ணணும், அப்படி 1 வீக் 14 அதே போல் வந்து 1 மந்த். ஸோ இந்த மாதிரி கேட்டிப்பாங்க. உங்களுக்கு வந்து தேவையானதை வந்து கொடுத்துக்கோங்க. நான் இப்போது வந்து 1 டேன்னு மட்டும் கொடுத்துக்கொள்ளுதேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா இருக்குது. உங்களுக்கு வந்து இதில் வந்து எதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ண நினைக்கிறீங்களோ அதை மட்டும் டிக் மட்டும் வச்சு கொடுங்க. ஸோ நீங்கள் க்ளீன் பண்ண நினைக்காத அதாவது நீங்கள் வீடியோஸில் வந்து க்ளீன் பண்ணலாட்டி அதை வந்து ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் வந்து ஆடியோஸில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ண விருப்பம் இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஆடியோஸ் இதை வந்து ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இதனூடாக வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு தேவையானதை மட்டும் ஆன் பண்ணி வச்சு இப்போ நீங்கள் வீடியோ வந்து நீங்கள் க்ளீன் பண்ண தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை ஆஃப் பண்ணி வைக்கலாம். ஸோ க்ளீன் பண்ணணும் மட்டும் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைலில் வந்து நான் சென்ட் பண்ணிக்கக்கூடிய 2 இமேஜ் இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு இமேஜ் வந்து தேவையில்லை, அதை வந்து சேவ் பண்ணிக்கொள்ளவும் முடியும், அதே போல் வந்து டிலீட் பண்ணிக்கொள்ளவும் முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இதனூடாக வந்து டிலீட் பண்ணிக்கொள்ள முடியும், சேவ் பண்ணிக்கொள்ளவும் முடியும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து வரக்கூடியது வந்து ஸோ இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிலீட் ஆப்ஷன் வந்து கொடுத்திக்கிறாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஏச கொடுத்துட்டீங்கன்னா போதும் இந்த 2 இமேஜும் வந்து டிலீட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. அதே போல் வந்து நீங்கள் டிலீட் பண்ணணும் மட்டும் கீழே இருக்கக்கூடிய வந்து டிலீட் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி எஸ் கொடுத்துட்டிங்கன்னா டிலீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். நீங்கள் எதை வந்து நீங்கள் டிலீட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் இதில் வந்து டிக் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷனில் வந்து நீங்கள் எதை டிலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் ஆன் பண்ணிடுங்க. எதை நீங்கள் டிலீட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த செட்டிங்ஸை வந்து செஞ்சு அதே போல் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய எல்லா மீடியாஸிலையும் தவிர உங்களுக்கு வந்து சில மீடியாஸில் உங்களுக்கு தேவையில்லாத இமேஜில் வந்து உங்களுக்கு வந்து அதே போல் தேவையில்லாத ஆடியோ வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து டிலீட் பண்ணிக்கொள்ளலாம். சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் ஒரு நல்ல தகவல் நல்ல பதிவோடு வந்து சந்திக்கின்றேன்.